தற்போது ஸ்ரீலங்கா நாட்டை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தான் தற்போது அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது. அதோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெய்து வருகின்ற இந்த கனமழை இன்னும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்று சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இந்த மழை தொடர்ச்சியாக இந்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். கடந்த 2 நாட்கள்ல மட்டும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு நகரை அண்டிய பிரதேசங்களில மட்டும் தொடர்ச்சியாக 250 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலேயும் நேற்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி வரை சராசரியாக கடந்த 36 மணத்தியாலங்களில 125 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாழில் குறிப்பிட்ட சில இடங்களில் எல்லாம் இந்த கனமழையால போக்குவரத்து எல்லாம் முற்றாக தடைப்பட்டிருக்கு என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் அதிக மழை பெய்யறதால இந்த காத்துகளுக்கு எல்லாம் மரங்கள் முறிந்து விழும். அப்படி யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியிலே மரம் முறிந்து விழுந்ததால அங்கே போக்குவரத்து முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்றதால வெள்ள அனர்த்தங்கள் எல்லாம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் புயல் எச்சரிக்கை ஒன்றும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எதிர்வரும் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை அதிகமாக பெய்யும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களாகிய நீங்கள் தான் ஒவ்வொருவரும் குறித்த விடயம் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அதிலேயும் குறிப்பாக வெளியில போய் வர்ற சந்தர்ப்பத்திலே எல்லாம் மிகுந்த அவதானத்தோடையும் பாதுகாப்போடையும் செயற்பட வேண்டும்.